வணக்கம் நல்லுள்ளங்களே, நான் தான் உங்கள் வில்சன் பேசுகிறேன். இதுவரை ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட நன்றிகள். அப்புறம் இன்றைக்கி டே 18. என்னடா டே 18 யோசிக்கிறீங்களா? ஒரு மாதம் டெலிவரியில் பார்த்து 50,000 ப்ராஃபிட்காக நம்ம போராடிட்டு இருக்கோங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ கரெக்டாக மணி 8 மணி ஆச்சு. நம்ம 8 மணிக்கு தான் லாகின் பண்ணோம். லாகின் பண்ணதும் ஆர்டர் போட்டாங்கப்பா இன்றைக்கி. ஹோட்டல் பாக்கியா இதில் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருக்கு. காய்ஸ், ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுப்பா. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா தெற்க நோக்கி வடபழனி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு 2வது ஆர்டர் போட்டாங்க. ஃபுட் ரெடியாக இருக்கா? சிறப்பு. ஓகே, இப்போது ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. ஓகே, கஸ்டமர் கையில் ஆர்டரை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து மீட் அண்ட் ஈட்டில் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் நமக்கு 1 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2 கிலோமீட்டர் ட்ராப்பு போட்டாங்க. பேர்னா சாதிக் தானா? தேங்க்யூ காய்ஸ். இப்போ நம்ம பிக்கப் பண்ண வந்திருக்குது ராம் டீ ஹவுஸ். ஓகே, இப்போது வந்து ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. தேங்க்யூ. ஓகே காய்ஸ், ஆர்டரை கொடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து அடுத்த ஆர்டரும் போட்டாங்கப்பா. அந்த ஆர்டருக்கு 60 ரூபா போட்டாங்க, இந்த ஆர்டருக்கு 25 ரூபா போட்டிருக்காங்க. ஹோட்டல் ஸ்ரீ பாலாஜி பவன். நம்ம 1/4 மணி நேரத்துக்கு பிறகு தான் அந்த ஆர்டர் எடுத்தோங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து 9:45 இங்கே வந்துவிட்டோம். இப்போ கரெக்டாக மணி 10 ஆச்சு. இப்போ தான் ஆர்டரே கொடுத்தாங்க. கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சுப்பா. 25 ரூபா போட்டிருக்காங்க இந்த ஆர்டருக்கு. காய்ஸ், இப்போ கரெக்டாக மணி 11 ஆகிடுச்சு. 7 ஆர்டர் பார்த்துருக்கோம், 258 ரூபா பார்த்துருக்கோங்க. ஸோ இன்னும் 1 ஹவரில் வந்து நம்மளுக்கு பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பீக் ஹவருக்கு போயிடலாம். மணிஷ் தம் பிரியாணியில் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. டைம் இப்போது கரெக்டாக 12 மணி ஆச்சுங்க. நம்மளுக்கு வந்ததும் ஆர்டரை கையில் கொடுத்துட்டாங்கப்பா. மட்டும் ஆர்டரை கொடுத்தாச்சுப்பா. நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க 522 ரூபா. சரி, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? 67 ரூபாங்க. 4 கிலோமீட்டர் ட்ராப்பு. காய்ஸ், நம்ம இப்போ வந்து 1000 லைட்ஸ் கிட்டே இருக்கோங்க. அப்படியே ஜோனை பார்த்து போயிட்டே இருப்போம். அங்கே போனால் ஆர்டர் வரும். காய்ஸ், நமக்கு இந்த கஃபே பிரமாதம் அதில் தான் செகண்ட் ஆர்டர் வந்திருக்கு. 4 நிமிஷம் வெயிட்டிங் டைம் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அப்படியே கையில் டக்குன்னு தந்துட்டாங்க. ரொம்ப லேட் பண்ணலங்க. காய்ஸ், நம்ம இந்த ஆர்டரையும் கொடுத்தாச்சுப்பா. இதுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் வந்தோம். அமௌண்ட்டு 85 ரூபா போட்டிருக்காங்க. காய்ஸ், இப்போ நமக்கு வந்து தலப்பாக்கட்டியில் ஆர்டர் வந்திருக்கு. மணி எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. பரவாயில்ல, ஆர்டர் ஃபுட் ரெடியோடு இருக்குது. காய்ஸ், ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுப்பா. இந்த ஆர்டர் வந்து 1 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க, பக்கம்தான். காய்ஸ், கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சு. இந்த ஆர்டருக்கு வந்து அமௌண்ட்டு 42 ரூபா போட்டாங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோம் தெரியுமா? வாங்க சொல்கிறேன். காய்ஸ், இப்போ வந்து கரெக்டாக மணி 3 மணி ஆயிடுச்சு. அமௌண்ட்டு எவ்வளோ வந்திருக்குன்னா 639 ரூபா வந்திருக்குங்க. 14 ஆர்டருக்கு 275 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆகிருக்கு. மொத்தமாக பார்த்தோன்னா 910 ரூபா வந்திருக்குங்க. அதாவது காலைல 7 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் 910 ரூபா வந்துருச்சு. ஓகே மக்களே, நான் இப்போ வந்து ரூமுக்கு போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே 5 மணிக்கு மேலே கன்டினியூ பண்ணுறேங்க. உறவுகளே, இப்போ வந்து கரெக்டாக மணி எத்தனைனா 6:15 ஆச்சுங்க. நம்ம வந்து 6 மணிக்கெல்லாம் லாகின் பண்ணிட்டோம். ரூமில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேங்க, ஆர்டரே வரல. சரி, அப்படியே போகிற வழியில் நம்ம டீயை சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீயெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜோனுக்குள்ளே பொறுமையாக போய்கிட்டு இருக்கேங்க. இன்னும் ஆர்டர் வரலைங்க. அப்புறம் நம்ம ரூமில் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க. சண்டேன்றனால நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு எந்திரிச்சு வந்துட்டேங்க. நல்லா அப்படியே சின்ன தூக்கமாக இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மைண்டு. அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. நைட்டு வந்து ஒரு 10:50 இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. சரியா, நான் வந்து டெலிவரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆஃப்டர் ட்ரிப் வந்து ஆஃப்லைன் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுக்காம நான் டெலிவரி மார்க் பண்ணிட்டேன். டக்குன்னு கீழே ஆர்டர் வந்துருச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸ்க்ரீனை லாக் பண்ணிவிட்டேன். அது பாட்டுக்கிட்ட அடிச்சுட்டே கிடக்கட்டும், டின்னேல ஏறும் அதுவே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. நம்ம அதுவும் பக்கமாக போட்டால் கூட சரிங்க. நைட் நேரத்தில் கடைசி 10 நிமிஷத்தில் என்ன பண்ணுறான்னா லாங்கு போட்டுறான். இது எப்பயும் நடக்கிறது தான். அது மாதிரி நேற்று லாங் போடுறதுக்கு பார்த்தான். நான் வந்து கரெக்டாக என்ன பண்ணிட்டேன், ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஆன் பண்ணுறேன், மறுபடியும் அடிக்குதுங்க.
நான் டினேல் பண்ணி பார்க்குறேன், ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் வருது, ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு. அதுலேயும் ப்ரெஸ் 1 நமக்கு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கேட்கும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் 2 கேட்டுட்டு வந்து ஆர்டர் டினேல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கேட்குமா. நானும் ப்ரெஸ் 2 அமுக்கிறேன், ஓகே ஆகிட்டு. அதுக்கப்புறம் திரும்பியும் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குங்க. அட என்னடா அது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நேராக ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் ஆர்டர் சவுண்டு கேட்கல. போங்கடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. நான் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, ஆப் இன்ஃபோக்கில் போயிட்டு கிளியர் ஸ்டோரேஜ் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கை வந்து அன்இன்ஸ்டாலில் பட்டுருச்சுங்க. அதுவாக அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் பண்ணி பார்த்தேன். ஒரே ஒரு ஆர்டர் தான் டினேல் ஆகிருந்துச்சு அன்னைக்கு, அதாவது நேற்று. அப்புறம் இன்சென்டிவ் எதுவும் கட் ஆகலை. ஒரு நாளைக்கு ஒரு டினேல் பண்ணிக்கலாங்க, ஆனால் கேன்சல் மட்டும் பண்ணக்கூடாது. அது வந்து 0 கேன்சலில் போட்டிருக்காங்க. டினேல் வந்து 1 பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. உறவுகளே, நம்மளுக்கு வந்து இப்போ தான் ஆர்டர் போட்டாங்க. கரெக்டாக மணி எத்தனைனா 6:30 ஆச்சுங்க. இவங்க 5 நிமிஷம் வெயிட்டிங் டைம் போட்டிருக்காங்க. அப்பா பார்ப்போம் இவங்க எவ்வளோ நேரத்தில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. 5 நிமிஷம் போட்டிருக்கு. பிக்கப் ஆர்டர் இன் 5 நிமிட்ஸ் போட்டுருக்கு. பார்க்கலாம். அண்ணா 2502 நான் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து இந்த ஆர்டரை கொடுக்குறதுக்கு கரெக்டாக 7 மணி ஆகிடுச்சுங்க. நம்ம சீக்கிரம் வரல, டிராஃபிக்கில் வர்றதுக்கு 7 மணி ஆகிடுச்சு கரெக்டாக. இப்போ வந்து நம்மளுக்கு பீக் ஒரு ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அடுத்த ஆர்டர் போடுறாங்களான்னு பார்ப்போம். 42 ரூபா அந்த ஆர்டருக்கு. 6 to 7 வெறும் 42 ரூபா தாங்க பார்த்துருக்கேன். காய்ஸ், நமக்கு வந்து 7 மணிக்கு ஆர்டர் வந்துருச்சுங்க. ஹோட்டல் வசந்தமில் போட்டிருக்காங்க, 42 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஆனால் 2 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. காய்ஸ், நம்ம வந்து ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுப்பா. பரவாயில்ல, சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. காய்ஸ், இந்த ரோட்டை பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. பகல் நேரத்தில் வந்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ப்பா. இப்போ நான் லைட் அமுத்துறேன் பார்த்தீங்களா. ஐயோ, வெள்ளை கலர் லைட் இருக்குது. காய்ஸ், இப்போ தான்ப்பா கஸ்டமர் வந்தாங்க. ஆர்டர் இப்போ தான் கொடுத்தேன் நான். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டாருங்க மனுஷன். பொருள்களே, நம்மளுக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்துருச்சுப்பா. வந்துட்டும் ரெடியாக இருக்குது. கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சுப்பா. 308 ரூபா வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க. கேஷ் வந்து 500 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சேஞ்ச் இல்லை போல், ஜிபே பண்ணாங்க. ஜிபே வேலை செய்யலை, அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு ஜிபே பண்ணியாச்சுங்க. அடுத்த ஆர்டரும் போட்டாங்கப்பா. ஸ்ரீ வைரம் 2 கிலோமீட்ரு 43 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு அடுத்து எத்தனை ஆர்டர் பார்க்கணும் தெரியுமா? கரெக்டாக இது 19வது ஆர்டரு. இதை முடிச்சிட்டோன்னா 21 ஆர்டருக்கு. இன்னும் 2 ஆர்டர் தான் பார்க்கணும். இன்னும் பார்த்துடலான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கு வந்து 325 ரூபா இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. 25 ஆர்டருக்கு வந்து 10 கிட்ஸு, அதுக்கு 400 ரூபா இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. ஆகா, பரவாயில்லைங்க. பாருங்கள், மல்டி ஆர்டர் போட்டாங்க. ரைட். நாடாது கேஸ், நம்ம வந்ததும் ஆர்டரை வாங்கியாச்சுப்பா. பரவாயில்ல. இப்போ வந்து இன்னொரு இடத்துல போய் பிக்கப் பண்ணணும். மல்டி ஆர்டர் போட்டு விட்டாங்கல்ல. இது வந்து ஒரு 2 கிலோமீட்டருங்க அந்த ஆர்டர் வந்து. அப்பா, ஒரு பிக்கப் ஒரு இது வந்து பக்கமாக இருந்துச்சு 1 கிலோமீட்ரு, இன்னொன்று வந்து 2 கிலோமீட்டரை போட்டு விட்டாங்க. கேஸ், ஒரு வழியாக 2 ஆர்டரே பிக்கப் பண்ணியாச்சுப்பா. டைம் இப்போ வந்து கரெக்டாக 8:33 ஆகுது. உறவுகளே, நம்ம ஒரு வழியாக வந்து 2 ஆர்டரையும் கொடுத்து முடிச்சாச்சுப்பா. இப்போ கரெக்டாக மணி வந்து 8:50 ஆச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து இன்னும் ஒரு 3 ஆர்டர் பார்க்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஆர்டர் பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். இப்போ வந்து மல்டி போட்டனால ஆர்டரு கணக்கு வந்து கூட்டிருச்சுங்க. உறவுகளே, கரெக்டாக மணி வந்து இப்போது 11 மணி ஆச்சுங்க. நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருக்கோன்னா 1475 ரூபா பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ போட்டோம்? பெட்ரோல் 210 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், 20 ரூபாய்க்கு, ஆமாம் 20 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டோம். 2 ரூபா இந்த செலவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மதியானம் வந்து இப்போ வந்து காலையில் பார்க்குறதுனால மதியானம் எப்போயும் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேங்க, ரூமில் போய் சாப்பிட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி மொத்தமாக ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1245 ரூபா வந்திருக்குங்க ப்ராஃபிட் மட்டும். பரவாயில்ல.
அதாவது 25 ஆர்டர் முடிக்க மாட்டேன்னு தான் நான் நினச்சேன், உட்கார வச்சுருவான் அப்படின்னு நினச்சேன். ஆர்டர் ஃப்ளோ வரவும் அவன் கொடுத்து தான் ஆகணும். ஆர்டர் ஃப்ளோ அதிகமாகிடுச்சுன்னு வைங்களேன், நம்மளை வந்து உட்கார வைக்க மாட்டான். ஆள் இல்லாதனால வந்து ஆர்டர் கொடுக்கறது தான் பார்ப்பான், உட்கார வைக்க மாட்டான். இதேதா ஆர்டர் வந்து டல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவாங்க. 25 ஆர்டர் முடிக்க மாட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு ஆர்டர் நம்ம எக்ஸ்ட்ராவே பார்த்துட்டோம். 26வது ஆர்டர் தான் கடைசியாக எடுத்துகிட்டு இருந்தது. அப்புறம் மக்களே நம்ம வந்து டே 1லேருந்து அதாவது டே 18 வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து நான் வந்து டே 19ல் அப்டேட் பண்ணிடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து எத்தனை பேர் வந்து வீடியோ போட்டது டக்குன்னு பார்ப்பீங்க. அவங்க வந்து க்ரீன் ஆர்ட் போடுங்க, வீடியோ வந்து நான் ஃபுல்லாக பார்ப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ப்ளூ ஹார்ட்டின் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கே ப்ரோ நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை ப்ரோ, நான் ஆனால் நேரம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக பார்த்துருவேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் ஹார்ட்டின் போட்டுருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் மக்களே நம்ம வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறனால என்ன ஆகுதுன்னா, நம்ம டாப் மூமெண்ட்டை விட ஸ்கிப்பு தாங்க அதிகமாக விழுகுது. அதனாலேயே நான் கொஞ்சம் யோசித்தேன், சரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டுடலாம், பாவம் இதுக்கு ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷம் குறைஞ்சது 1/4 மணி நேரம் வரைக்கும் போகலாம் சில நேரம். அந்த ஹையாக பார்க்கணுன்னா ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷம் அவ்வளோதாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டுடலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து சொல்லுங்கள், அதாவது வீடியோ வந்து லென்த்தாக போடலாமா இல்லை 10 நிமிஷமே போதும் ப்ரோ, இதுவே கரெக்டாக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் மற்ற பேர் புதுசாக பார்க்குறவங்களும் சரி நம்ம வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வருவாங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இருக்குது. வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. எனக்கு வந்து ஒருவேளை எப்படி சொல்கிறது, நம்ம வீடியோ பிடிக்கலையா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகுது சில நேரம். அப்புறம் நம்ம ஃபேமிலியில் வந்து நீங்கள் யாராச்சும் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஃபேமிலியிலே யாராச்சும் ஒரு 4-5 பேர் சேருங்க. அதுக்கப்புறம் வந்து தனி வீடு அந்த மாதிரி பிடிக்கிறது தான் எனக்குமே பெஸ்ட்டு. ஏன்னா ஹாஸ்டலில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, சில பேர் அப்படி இப்படின்னு இருப்பாங்க, அது வந்து கசகசன்னு நமக்கு இருக்கும். நான் இருக்கிற ரூமில் அப்படி கிடையாது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக நல்லா க்ளோஸாக பழகி பேசுகிறாங்க. இதே தான் நம்ம வந்து வேறு ஹாஸ்டலில் போகும்போது புதுசாக நம்ம போவோமா, அவங்க வந்து கொஞ்சம் நம்ம வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா வேஸ்ட்டு தானே. அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஃபேமிலியில் யாராச்சும் சென்னை வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 பேர் டீமாக சேர்ந்திங்கன்னா போதுங்க. ஆளுக்கு அங்கே ஹாஸ்டலில் கொடுக்குற அட்வான்ஸை வந்து ஒரு தனி வீடாக பிடிச்சி ஷேரிங்னா எப்படிங்க, ஒரு 5000 6000 ஒரு மாதத்துக்கே ரெண்ட் அவ்வளோ தான் வரும். வீடுனா தனியாக சொல்கிறேன் நான். அப்போ வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு மாதம் வந்து 1000 ரூபா போட்டாலே போதுமே, நம்ம வந்து தனியாக வீடு பார்த்து சமையலுக்கு வந்து நம்மளே சமைச்சிக்கலாம். இல்லாட்டினா வெளியே வந்து நிறையா டிஃபன் சென்டர்லாம் இருக்குதுங்க சென்னையில். அதாவது நான் காலையில் வந்து அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க. நைட்டு சாப்பாடு கூட நம்ம வெளியே வாங்கிட்டு வந்துடுறோன்னு வைங்க, மதியானம் ரூமுக்கு போகும்போது சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கரெக்டாக அவங்களே டெலிவரி பண்ணுற அந்த மாதிரி நிறையா ஹோட்டல்லாம் இருக்குது. சின்ன சின்ன ஹோட்டலில் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டு வந்து நம்ம தனியாக பிஜி ஹாஸ்டலில் கொடுக்குறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிறையா இருக்காங்க. நம்ம பக்கத்தில் விசாரித்தா தெரியும். ஆனால் நான் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் தங்கியிருக்காரு இங்கே. அவர் வந்து எப்படின்னா மேன்சனில் இருக்கார், சாப்பாடு அங்கே இருக்காது. அதனால் வந்து வெளியே வந்து ஆர்டர் போடுவாங்க, அவங்களே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஓகே மக்களே, நம்ம வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள். சென்னைக்கு ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஃபேமிலியில் கண்டிப்பாக யாராச்சும் ஒரு 5 பேர் 6 பேராச்சும் வருவீங்க சென்னைக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுற வீடியோவை பார்த்துட்டு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் சென்னை வரப்போகிறேன் ப்ரோ அப்படின்னு மட்டும் கமெண்ட் போடுங்க. அது யாருன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம், நீங்கள் எத்தனை பேர் வரப்போகிறீங்க பார்ப்போம். அப்படி ஒர்க் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், தனியாக ஒரு வீடை பிடிங்க. நீங்கள் ஒரு நம்ம ஃபேமிலியிலே 5 பேர் 6 பேர் செட் ஆகி நம்மளே அப்படி டெவலப் பண்ணிக்கிறோம். ஓகே மக்களே, வந்தீங்கன்னா நல்லா சம்பாதிங்க, அதுதான் முக்கியம். சம்பாரித்து சேர்த்து வைங்க. ஏதாச்சும் சின்னதாக ஒரு பொட்டி கடை கூட போட்டு அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாங்க. நம்ம எடுத்தவொடனே பறக்கணும்னு நினைக்கக்கூடாது என்றைக்குமே. அது வந்து தோல்வி தான் ஆகும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் படிப்படியாக நம்மளுக்கு அப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். இப்போ பரவாயில்லைங்க, நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் வராங்க. நம்ம கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நீங்கள் 300 பேர் இப்போ வந்து 350 கிட்டே வந்துருச்சு. இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு 20 பேர் 30 பேர் கமெண்ட் பண்ணுறாலே போதும். உங்களுக்கு வீடியோவில் என்ன தோணுச்சு, எப்படி இருக்குது, இப்போ உங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது நிறையா கமெண்ட் போடுங்க. அதான் வந்து லைக்கும் போட்டு விடுங்க. சில பேர் வந்து நானே சில நேரம் யூடியூப்பில் பார்க்கும்போது லைக்கு போகிறதுக்கு மறந்துடுவேன், ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணுன்னு யோசிப்பேன், அது மறந்துடுவேன். அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் போகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா?
ஓகே மக்களே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்து வந்து டே 19 பார்க்கலாம். நம்ம 1லேருந்து 18 வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சுன்றதே வந்து நான் இன்ட்ரோலேயே சொல்லிடுறேன். ஓகேவா?